எதிர்க்கட்சியினை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் விவசாயிகளுக்கு பெரிதாக எந்த திட்டங்களையும் அறிவிக்கவில்லை என்று கூறியுள்ளனர். எங்களை திட்டங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு கூறியிருக்கலாம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். விவசாயிகள் சாகுபடி மேற்கொள்ள தேவையான திட்டங்களை வழங்குவது ஒரு பக்கம் என்றாலும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிப்பது மறுபக்கமாக இருக்கிறது. விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஓரிரு நாட்கள் தீர்க்கக்கூடியவை அல்ல என்பதை அனைவரும் அறிவார்கள். அப்படி தீர்க்கக்கூடியதாக இருந்தால் கடந்த ஆண்டுகளில் தீர்க்கப்பட்டிருக்கலாமே, ஏன் முடியவில்லை? அதற்கு தொலைநோக்கு பார்வையும் தெளிவான திட்டமிடலும் வேண்டும். அதற்கு தான் 27 தொலைநோக்கு திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை துறைக்கென வழங்கியுள்ளார்கள். அவற்றில் இந்த ஆண்டு முதல் கட்டமாக 22 திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம். இவற்றில் வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை உயர்த்துவதற்கான ஆலோசனைகளை வழங்க தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம், விவசாயிகளுக்கு வேளாண் தொழில் முனைவருக்கும் வணிகம் மேற்கொள்ள வழிகாட்ட வேளாண் வணிக வழிகாட்டு மையம், தக்காளி மற்றும் வெங்காயத்தின் விலையினை நிலைப்படுத்த சந்தையீடு திட்டம், விலை நிலைப்படுத்துதல் நிதி, சாகுபடிக்கான நுண்ணறிவினையும் சந்தை ஆலோசனைகளையும் வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம், தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்ய தமிழ்நாடு தென்னை பதப்படுத்து கழகம் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அமைப்புகளால் விவசாயிகளின் நீண்டகால பிரச்சனைகளை அதிகரிக்கும் சாகுபடி செலவினம், காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகள், வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறை, குறைந்து வரும் மண்வளம் மற்றும் நீர்வளம், விலையேற்ற இறக்கங்கள், போதிய விலையின்மை, விளைபொருட்கள் வீணாதல் போன்றவற்றிற்கு நீடித்த வகையிலான தீர்வு காணும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து விவசாயிகளுக்கும் பலனளிக்கும் வகையில் பெரும்பாலான பயிர்களுக்கான திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. என்னுடைய இந்த முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் பெரும்பான்மையான விவசாயிகளின் தேவைகளின் அடிப்படையிலே திட்டங்கள் தீட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறு குறு விவசாயிகள், இதர விவசாயிகள், இயற்கை வேளாண்மை மேற்கொள்ளும் விவசாயிகள், ஏற்றுமதிக்கு ஏற்ற தரத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், உயர் தொழில்நுட்பங்கள் இயந்திரங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் விவசாயிகள், மதிப்பு கூட்டுதலை மேற்கொள்ளும் விவசாயிகள் என அனைத்து தரப்பிலான விவசாயிகளும் தேவையான திட்டங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படும் பெரும்பான்மையான பயிர்களின் பரப்பு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை ஊக்குவிக்கும் திட்டங்கள் அளிக்கப்பட்டு உரிய நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை இந்த மாவட்டத்தில் விரிவாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதன்மை பயிரான நெல்லுக்கென குறுவை தொகுப்பு திட்டம், சான்று நெல் விதை உற்பத்தி மானியம், விநியோக மானியம், உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி போன்ற பயிர் வகைகளுக்கு பயிர் வகைகளின் தண்ணீர் வைக்கான திட்டம், நிலக்கடலை, எள், சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துகளில் தண்ணீர் வைக்கான திட்டம், சிறு தானியங்களான சோளம், கம்பு, கேழ்வரகுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம், குறுந்தானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவர்க்க போன்ற பரப்பினை இருமடங்காக தமிழ்நாடு குறுதானிய இயக்கம், பருத்தி மலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளத்திற்கு மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், வேளாண் காடுகள் 12,500 ஏக்கர் பரப்பில் விரிவாக்கம், கரும்புக்கு விதை கரும்பு மேம்பாட்டு திட்டம், கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம், தென்னைக்கு தென்னை டானிக் மற்றும் தென்னை வேர்வாடல் நோய் பாதிப்பை கட்டுப்படுத்த திட்டம், பனைக்கு பனை பாதுகாப்பு இயக்கம், வீட்டு தோட்டங்கள் அமைக்க வெட்டு இளதரசி வீட்டு தோட்ட திட்டம், தளிர்கிரை வளர்ப்பிற்கு தமிழ்நாடு தளிர்கிரைகள் திட்டம், சாமந்தி மலருக்கு LED விளக்குகள் அமைக்கும் திட்டம், உயர் மதிப்பு காய்கறிகள் மலர்களுக்கு பசுமை குடில் நிழல் வளைக்கு திட்டம், கொடி வகை காய்கறிகளுக்கு நிரந்தர பந்தல் திட்டம், வாழைக்கு குலை உரை திட்டங்கள், மா கொய்யாவிற்கு பல உரை நன்னேரி வேளாண் முறைகள் திட்டங்கள், தக்காளி முருங்கைக்கு நன்னேரி வேளாண் முறைகள் திட்டங்கள், வெங்காயத்திற்கு சேமிப்பு கிடங்கள், ப்ளூபெரி, ரம்புட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவகடா, கிவி, மங்குஸ்தான், தாய்லாந்து இனிப்பு புலி, ஆப்பிள் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்கள் சாகுபடி திட்டம், மஞ்சள், இஞ்சி, பூண்டு சாகுபடிக்கான திட்டம், மருத்துவ பயிர்கள் மருந்து கூறுகான், நித்திய கல்யாணி, முள் சீத்தா சாகுபடிக்கு திட்டம். இவ்வாறு வேளாண்மையில் பாரம்பரிய ரகங்களை பாதுகாப்பதிலிருந்து செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வரை திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது மட்டுமின்றி இன்னும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என அனுதினமும் மக்களின் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் விவசாயிகளுக்காக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முடிவாக திட்டங்களை உருவாக்குவதில் மட்டும் மாற்றத்தினை கொண்டு வந்தால் போதாது என்று எங்களுக்கும் தெரியும். அதனால்தான் திட்டங்களை கள ஆய்வில் செயல்படுத்துவதில் முற்றிலும் மாற்றங்களை கொண்டு வந்து என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு பாகுபாடும் இன்றி நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் தகுதியின் அடிப்படையில் அனைவருக்கும் பலன்களை அடையும் வகையில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது மாற்றத்தினை அனைவரும் காண்பார்கள்.
ஏமாற்றது நிலை என்று அறுகூதியிட்டு கூறி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சில தூண்டுதலின் பேரில் வேளாண் பட்ஜெட்டை விமர்சிக்க வைப்பதை மக்களும் நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்கள் தளபதியிடம் உங்கள் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. விவசாயிகள் இந்த வேளாண் பட்ஜெட்டை வரவேற்று கொண்டாடிதான் வருகின்றனர். ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல்படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது. ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல்படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வரிகளின் வடிவம்தான் எங்கள் முதல்வர். யார் எங்கள் முதல்வர்? யார் எங்கள் முதல்வர்? பெரியார் கொள்கையை நெஞ்சில் ஏற்றியவர், பெரும் புரட்சியை அம்பேத்கரின் வழிகள் காட்டியவர், கர்மவீர காமராஜின் ஆட்சியை நீட்டியவர், அஞ்சலேமாளுக்கு அருமை கூட்டியவர், வேலு நாச்சியாரை போல வாளை தீட்டியவர். உண்மையில் நீங்கள் ஆச்சரியம்தான் முதல்வரே. அனைவருக்கும் சூரியனால் வியர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வியர்த்தது. இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.